ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எனக்கு தான் ரொம்பவே த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. ரொம்ப கோல்டாக இருக்குது. ஏன்னா சீசன் வந்து மாறி மாறி இருக்குது இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப ஹெல்த்தே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கூட வாய்ஸ் வந்து ரொம்பவே டல்லாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இது தைப்பூசத்துக்கு எடுத்த வீடியோ தாங்க. இதை இன்னமுமே போஸ்ட் பண்ணலைன்னா அப்புறமா அடுத்த தைப்பூசமே வந்துடுமோன்னு நினைப்பு வந்துருச்சு. அதனால தான் சரி இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பேசிகிட்ருக்கேன். இருந்தாலுமே அங்கங்கே கொஞ்சம் த்ரோட் ஒரு மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எப்பவும் போல தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பங்கரைக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிப்பேன். எப்போவுமே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எப்போவுமே நம்ம வந்து ரெகுலராக செய்கிற வேலை எல்லாமே வந்து காலையில் அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அன்னைக்கு பார்த்திங்களா நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கிருத்திகை தைப்பூசம் இந்த மாதிரி நாட்கள்லலாம் பார்த்திங்களா முருங்கைக்காய் வாழைக்காய் இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நான் வந்து சமைச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி 2 பேருமே கிளம்பிட்டாங்க. தம்பிக்கு வந்து அன்றைக்கி லீவ் இருந்துச்சு காலேஜு. அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதனால சரி தம்பி தான் வந்து வீடியோ வந்து எடுப்பான். எனக்கு வந்து வீடியோ எடுக்க தெரியாது. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, வீடியோ எடிட் பண்ணுறது மட்டும்தான் நான் பண்ணுவேன். மற்றபடி வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் ஒன்று காலையில் அவங்க எடுப்பாங்க, இல்லைன்னா தம்பி எடுப்பாங்க. அப்படி எனக்கே ஓனாக எடுக்க தெரிஞ்சால் நான் நிறைய வீடியோ வந்து டெய்லியுமே வந்து போஸ்ட் பண்ணுவேன். பட் நான் இன்னும் அதுக்கு ட்ரெயின் ஆகலை. கூடிய சீக்கிரம் கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். எப்பவும் போல் அடுப்பை சுத்தமாக வந்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போட்டிருந்தேங்க. எல்லாமே ஒரு முயற்சி தானே, செஞ்சு பார்க்கலாம் முருகருக்கு முதல் முறையாக சொல்லிவிட்டு நான் வந்து அழகாக பச்சரிசி மாவில் வந்து அடுப்பங்கரைக்கிட்டலாம் கோலம் போட்டிருந்தேன். டெய்லியுமே நம்ம கோலம் போடுவோம். அது வந்து கோலம் மாவில் வச்சு கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்து போடுவேன். ஆனால் இந்த டைம் பார்த்திங்களா வெறுமனே வந்து பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி போட்டிருந்தேன். இங்கே வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறதுக்கு சாமி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நல்லா ரோஸ் வாட்டரில் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வைக்கலாம். பூஜை சாமான்லாம் நான் அன்னைக்கு தாங்க தேய்ச்சேன். செவ்வாய் வெள்ளியில் வந்து தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த மாதிரி நான் பண்ணிக்குவேங்க. இதனால் பெருசாக ஏதாவது இருக்கான்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு டைம் எப்போ சரியாக இருக்குது என்னுடைய ஹெல்த்து பார்த்துக்கிட்டு நான் செவ்வாய் வெள்ளி கூட நான் வந்து செஞ்சுக்குவேன். அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியல. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். அந்த இடத்துலையும் நான் நல்லா அரிசி மாவால் கோலம் போட்டதும் காஞ்சி எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நான் கோலம் போடும்போது தம்பியை வந்து எடுக்க சொல்லலை. கோலம் போட்டு காஞ்சி முடிஞ்சதும் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க பளிச்சுன்னு. எனக்கு என்ன தான் அந்த கோலம் அந்த கோலம் மாவு கோலத்தை விட இதில் ரொம்பவே நீட்டாக அழகாக தெரிஞ்சுது. தம்பியுமே வந்து மார்க்கெட் போயிட்டு அப்போ அன்னைக்கு தான் வந்து செவ்வரளி பூவும் சாமந்தி பூவும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தான். ரேட்டு ஹெவியாக தான் இருந்ததுமான்னு வந்து சொன்னான். மறுபடியும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சேரீ வந்து கட்டியாச்சு. என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து பொங்கலுக்கு வச்சு கொடுத்த சேரீ தான் இது. சரி முதல்ல தைப்பூசத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வேல் வந்திருக்கார் இல்லைங்களா? அதனால் ஒரு புது புடவை இருந்துச்சு வீட்டில், அதை வந்து கட்டியாச்சு. எப்பவும் போல் நான் வேலுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கலந்து மஞ்சள் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நான் வந்து தீபாராதனை காட்டினேன். அந்த மாதிரி தானே எல்லாருமே பண்ணுவீங்க, அதே மாதிரி தான் நானும் வந்து பண்ணியிருந்தேன் பாருங்கள். நமக்கு வந்து இங்கே பூஜை அறைக்கிட்ட ஷெல்ஃபில் வந்து ப்ளேஸ் இல்லை. அதனால் நான் வந்து கிச்சன் மேடை மேலே அன்னபூரணி தாயார்கிட்ட வச்சு தாங்க நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 அபிஷேகம் அன்னைக்கு நான் பண்ணியிருந்தேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பால், அதுக்கப்புறம் தேன், அதுக்கப்புறம் விபூதி, அப்புறமா கடைசியாக பார்த்திங்கன்னா பன்னீரில் வந்து சுத்தமாக பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாகவும் பார்த்திங்கன்னா பன்னீரில் சுத்தமாக எல்லாமே அபிஷேகம் மறுபடியும் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டைக்கெல்லாம் வந்து விபூதியை குழச்சி அழகாக பட்டெல்லாம் அடித்து விட்டுருந்தான். ரொம்பவே வந்து நம்ம வேலை பார்க்க தெய்வீகமாக அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. எந்த ஒரு பூஜையுமே சரி அந்த நாளுக்குரிய நேரத்தில் நம்ம செய்யும்போது இன்னுமுமே கூடுதல் அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். என்ன தான் நம்ம வந்து டெய்லியுமே வீட்டில் விளக்கேற்றினாலும் அந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலலாம் நம்ம மகாலட்சுமி தாயார்
தாயார்கிட்ட, செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட இந்த மாதிரிலாம் ஏற்றும்போது பாருங்கள், கிருத்திகையில் வெத்தலை தீபம்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இதை ஒவ்வொரு நாளும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான் நம்ம வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சுங்களா, நம்ம பூஜை அறையே ரொம்பவே பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. நான் சொன்னது போல் தான் பச்சரிசி மாவில் போட்டதுனால அந்த இடமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ இனிமேல் அப்படி தான் போடணும்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு முடியும்போது ஞாபகம் இருந்துச்சுன்னா அரிசி ஊற வச்சு அரைச்சி அதே மாதிரி இனிமேல் போடலாம் அப்படின்னு யோசனை இருக்குங்க. நான் இன்னொரு நாளைக்கு கோலம் போடும்போது காட்டுறேன். ஏன்னா இப்போ தானே ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிறேன் இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காகவும் விட்டுட்டேன் நான் மாவு. ரொம்ப மெலிசாக விடணும்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப மொத்தமாக வந்துருச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சாமி ஃபோட்டோஸ் தானே, யாரும் கோச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இன்னொரு டைம் நான் நல்லாவே கற்றுக்கிட்டு போடும்போது உங்களுக்கு அழகாக வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேங்க நான். இப்போ பார்த்திங்கன்னா 5 அபிஷேகமும் நீட்டாக பண்ணியாச்சு. எல்லாமே இருந்ததுனால 5மே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்களா, அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வெறும் மஞ்சள் தண்ணியில் அபிஷேகம் பண்ணால் கூட போதும், பால் இருந்தாலும் போதும். அப்படி எதுவுமே இல்லை, பாலோ இல்லை, மஞ்சள் தண்ணியில் நீங்கள் சுத்தமாக வேலை வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு விபூதி 10 ரூபா விபூதி பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா வந்து விபூதியில் வந்து அபிஷேகமோ இல்லை விபூதி கொண்டு அர்ச்சனை, குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் நீங்கள் வேலுக்கு செய்யும்பொழுது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப விசேஷங்க. நீங்கள் சாதாரண செவ்வாய்க்கிழமையில் கூட வேலுக்கு குங்குமத்தால் வந்து அர்ச்சனை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க எது ஒன்று செஞ்சாலுமே. இது பார்த்திங்கன்னா இதுவுமே ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணது தான். திணை மாவில் லட்டு செஞ்சுருந்தேங்க. தேனும் திணை மாவும் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. திணை மாவு வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பச்சை பருப்பு இருக்குது இல்லைங்களா, பாசி பயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை கொஞ்சமாக வறுத்துட்டு அதையும் பவுட்ரு பண்ணி ஏலக்காவோடு சேர்த்து பவுட்ரு பண்ணி இந்த திணை மாவாகவே நான் வாங்கினதுனால அதில் கலந்து அதுக்கப்புறமா வெல்லம் உடச்சி போடணும். வெல்லத்தையும் நல்லா இடித்து போட்டுட்டு தேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உருண்டை பிடிக்கணுங்க. அந்த உருண்டை வந்து எனக்கு வந்து சாமானியத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் வரலை, நிறைய வந்து நெய் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, கொஞ்சம் முருகருக்கு மட்டும் ஒரு 3ஓ 5ஓ நெய் விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எத்தனை செய்கிறீங்களோ அதுக்கு வந்து நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாங்க, ஒன்றும் தப்பில்லை. நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம நல்லெண்ணெய் கூட விட்டு செய்யலாம். சாமிக்கு செஞ்ச 6 லட்டு செஞ்சேன் நான். 6 முகத்தவன் இல்லைங்களா, 6 லட்டு செஞ்சேன். 6மே பார்த்திங்கன்னா நான் நல்லா அழகாக நெய் விட்டு தாங்க பிசைஞ்சிருந்தேன். இந்த சாரீ தான் நம்ம தம்பி ஒய்ஃப் வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட லட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்களுடைய செந்தில் முருகனும் பார்த்திங்களா அன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. நான் வந்து லீவே போட சொன்னேன், பட் அவங்க வந்து லீவு கிடைக்காது அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சமாக, அதாவது ஒரு 6:30 போல் தான் நான் வர சொன்னேன். ஆனால் நான் பூஜை பண்ணது 8லேருந்து 9 செவ்வாய் உரையில் தாங்க நான் பண்ணியிருந்தேன். அதனால அவங்க வந்து 6:30 7 o'clock வரும்போது வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. பட்டெல்லாம் அடித்து எப்போவுமே அவங்க வந்து நான் தான் பட்டெல்லாம் அடிச்சிட்ருப்பேன் எப்போவுமே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து சாமியோட அந்த இதை ஆன்மீகத்தில் போகும்போது கண்டிப்பாக அது அவங்களுமே வந்து நம்ம கூட இருக்கிறவங்களும் இறைவனை தேடுவாங்கன்றதுக்கு என்னுடைய கணவர் ஒரு உதாரணம்னே சொல்லலாம். நான் எந்த அளவுக்கு வீட்டில் பூஜைகள் ரொம்ப புனஸ்காரம் இதெல்லாம் செய்ய ஆட்டோமேட்டிக்காக அவங்களுமே வந்து இப்போல்லாம் பட்டை அடிச்சுட்டு அழகாக வந்து என் கூட வந்து நின்றுடுறாங்க. அவங்களே கேட்குறாங்க, நீங்கள் குடும்பம் நான் பெல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நேரம் அவங்க பெல் அடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு சாமி கும்பிட்றதுக்கு நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்களா அன்னைக்கு பாலும் தேனும் கலந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக பால் பாயாசம் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம செஞ்ச திணை லட்டு வந்து நைவேத்தியம் பண்ணி வச்சுருந்தாங்க. இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பாடு, வடை, பாயாசம் இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. பட் நான் வந்து 8 to 9 தான் பண்ணதுனால நான் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நம்ம வீட்லேயும் வந்து நைட்டில் வந்து ரைஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, டிஃபன் தான். ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரிலாம் செய்யலைங்க, சாப்பாடெல்லாம் போடலை. இவ்வளோ தான் சிம்பிளாக பண்ணியிருந்தேன். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வச்சுருந்தேங்க, செவ்வரளி மாலை
மாலை போட்டிருந்தேன். அவருக்கு உகந்த பொருட்கள் எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேங்க. ஆனால் எளிமையான பொருட்கள் தான், எல்லாராலையுமே வந்து செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் நான் வந்து வச்சுருக்கேன். என்னுடைய எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாராலையுமே செய்யக்கூடிய எளிமையான பூஜையை தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, கோல்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தொண்டை வந்து அப்பப்போ ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. அதனால் ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதனால தான் என்னால் ஒரு 10 நாளாகவே வீடியோஸே கொடுக்கவே முடியல. சாங்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கேன் இப்போதைக்கு. எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் கொஞ்சம் சரியானதும் நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க, அக்கா ஏன் வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக லாங் வீடியோ கொடுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இதுதாங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஓவர் கோல்டு இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக ஃபீவரிஷாகவும் இருக்குது. ஸோ அதனால் நான் இதெல்லாம் முடிஞ்சதும் கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வரோங்க. நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே முருகன் அருள் என்றைக்குமே நிச்சயம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.